பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற 1500 மாணவர்களை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து கௌரவிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் நேரில் சந்திக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் இருந்தும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 3 மாணவர்கள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 3 மாணவர்கள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் என 1500 மாணவர்களை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து கௌரவிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பட்டியல் விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைமைக் கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இந்த சந்திப்பு ஜூன் மாதம் 2ஆம் வாரம் நடைபெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் சுமார் 2 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாட்டை திருச்சியில் நடத்த வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் சுவர் விளம்பரங்கள் மூலம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தது கோடி பேர் காட்ட வெளியில. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய். இவர் சினிமாவில் நடிப்பதை தவிர அரசியலிலும் தீவிரமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வருகின்றனர். அதற்கு ஏற்ப நடிகர் விஜயின் அண்மை கால செயல்பாடுகள் அனைத்தும் அவரின் அரசியல் வருகையை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. திரைப்படங்களின் இசை வெளியீட்டு விழா மேடைகளில் அரசியல் கருத்துக்களை மறைமுகமாக உதிர்ப்பதும் சினிமாவில் பஞ்ச் அடிப்பதுமாகவே விஜயின் அரசியல் இருந்து வந்தது. அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நாங்க எதிர்த்து நிக்கிறேன். அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். தற்போது அம்பேத்கர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இதனை ஏற்று அம்பேத்கர், தீரன் சின்னமலை, பெரும்பிடுகு முத்தரையர் சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது போன்ற செயல்பாடுகளில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இச்செயல்பாடுகள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தயாரிப்பு பணிகள் என்றே அவரது ரசிகர்கள் உறுதியாக நம்புகின்றனர். நடிகர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி மதுரை அல்லது கோவையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த மாநாட்டை விஜய் மக்கள் இயக்கத்தின் முதல் அரசியல் மாநாடாக நடத்த விஜய் மக்கள் இயக்க தலைவர் புசி ஆனந்த் திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் அரசியலில் திருப்பு முனைகளுக்கு பெயர் பெற்ற திருச்சியில் விஜயின் அரசியல் பிரவேச மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் திருச்சி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மண்ணச்சநல்லூர், தொட்டியம் ஆகிய பகுதிகளில் பிரம்மாண்ட சுவர் விளம்பரங்களை வரைந்துள்ளனர். அதில் ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தளபதி யாரே, நாளைய முதல்வரே, திருச்சி என்றாலே திருப்பம்தான், விரைவில் மாநாடு, காத்திருக்குது தமிழ்நாடு என விஜய் ரசிகர்கள் அழைப்பு விடுக்கும் விதமாக சுவர் விளம்பரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆண்ட கட்சியும் ஆண்டுகிற கட்சியும் மிகப்பெரிய சரித்திர இடத்தை பிடிச்சாங்கன்னா அதுக்கு சென்டிமெண்டா திருச்சி. அதனால திருச்சியில மாநாடு நடத்தலாம். நாங்கள் தளபதிக்காண்டி இன்னும் மும்முரமா செயல்படுவோம். அவர் அரசியலுக்கு வந்தார்னா இன்னும் மக்களுக்கு நல்லதிட்ட நிறைய செய்யலாம் நம்பிக்கையில தளபதி அரசியலுக்கு வந்தால் அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் 2024 மக்களவை மற்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தல்களில் விஜயின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதே அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.